ஓம் நம சிவாய. இதில் பாண்டிய குல இளவரசி நம்ம மதுரை மீனாட்சியை பற்றி, அவங்களுக்கு 3 மார்பகங்கள் இருந்ததை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிவபுராணத்தில் உள்ளபடி மீனாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா, பாண்டிய மன்னன் மலையத்துவசன் காஞ்சனமாலை தம்பதியார் வேள்வி செய்து பெற்றதாக கூறப்படுது. இவளை சுந்தரேஸ்வரின் மனைவியும் ஆவாள். மீனாட்சி அம்மையை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, தடாதகை பிராட்டி எனவும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிறப்பில் மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன என்றும், அது தன் மணவாளனை பார்த்த பிறகு போகும் என்றும் கூறப்பட்டது. கைலை மலையில் சிவனை கண்ட பிறகு மீனாட்சி அம்மனின் 3வது மார்பகமான நடுமார்பு மறைந்தது என சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கு. மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா, மிகுந்த வீரம் கொண்ட பெண்ணாக இருந்துள்ளார். அவங்க தந்தைக்கு பிறகு பாண்டிய நாட்டிலிருந்து படையுடன் கிளம்பி கைலை மலை வரை சென்று வென்று வந்தார் எனவும் திருவிளையாடல் புராணத்தில் கூறப்படுது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பிறகும் அவங்களோட மதுரையை நல்லபடியாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. கைலை மலையில் சிவனை கண்டு வெட்கம் கொண்ட பெண் நிலையை தான் மீனாட்சி அம்மன் அடைந்த பிறகு தான் அவங்களோட 3வது மார்பு மறைந்ததாக கூறப்படுது. சிவனை சுந்தரேஸ்வராக திருமணம் செய்து கொண்டார். இன்றளவும் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மனுக்கு தான் பூஜை செய்கிறாங்க. எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுந்தரேஸ்வரரை பூஜை பண்ணுறாங்க. நம்மளே சாமியை ஃபஸ்ட்டு மீனாட்சியை தரிசனம் செய்த பிறகு தான் சுந்தரேஸ்வரையும் தரிசனம் செய்கிறோம்.